சொல்றாங்க. சோ முகேஷ் அம்பானி மற்றும் அவங்களோட குடும்பம் 2.51 crores இந்த கோயிலுக்கு நன்கொடையாக கொடுத்திருக்காரு. அடுத்தபடியாக நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா திலீப் குமார் வி லக்கி. இவர் என்ன கொடுத்திருக்காரு? இவர் யார் அப்படின்னு பார்க்கும்போது சூரத்தை சேர்ந்த ஒரு வைர வியாபாரியாக தான் இருக்காரு. இவர் என்ன கொடுத்திருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது 101 kg of gold 101 கிலோ அளவுக்கு தங்கம் கொடுத்திருப்பதாக சொல்றாரு. இதோட விலை பாத்தீங்கன்னா இதோட மதிப்பு பார்க்கும்போது 68 கோடியாக சொல்றாங்க. 101 kg of gold worth 68 crores அளவுக்கு இது ரொம்பவே விலை மதிப்புள்ள ஒரு நன்கொடையாக தான் இருக்கு. அம்பானி அவர்களை விட ரொம்பவே அதிகமான ஒரு நன்கொடையாக தான் இருக்கு. அதிக மதிப்பிலான ஒரு நன்கொடையாக தான் இருக்கு. அடுத்தபடியாக முகேஷ் பட்டேல். இவரும் சூரத்தை சேர்ந்த ஒரு தொழிலதிபராக தான் இருக்காரு. இவர் டைமண்ட் கிரவுன் கொடுத்திருக்காரு. வைரத்திலான ஒரு கிரீடம் கொடுத்திருக்காரு. இதோட விலை மதிப்பு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 11 கோடியாக சொல்றாங்க. கிட்டத்தட்ட 11 கோடி மதிப்பிலான ஒரு வைர கிரீடத்தை கொடுத்திருக்காரு இந்த ராமர் கோவிலுக்கு. அடுத்தபடியாக யாரை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீ ராமகிருஷ்ணா எக்ஸ்போர்ட்ஸை சேர்ந்த கோவிந்த் பாய் தோலாக்கியா. இவர் எவ்வளவு கொடுத்திருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 11 கோடி இந்த கோவிலுக்கு நன்கொடையாக கொடுத்திருப்பதாக சொல்றாங்க. இதுவுமே ரொம்ப அதிக மதிப்பிலான ஒரு நன்கொடையாக தான் இருக்கு. கடைசியாக நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஸ்விஸ் கிளாஸ்போர்ட் எக்விப்மெண்ட்ஸை சேர்ந்த மகேஷ் காபுட்டார்வாலா. அப்படிதான் இதை ப்ரொனவுன்ஸ் பண்ணனும்னு நினைக்கிறேன். அவரோட பேர் கொஞ்சம் கடினமாக இருக்கு ப்ரொனவுன்ஸ் பண்றதுக்கு. இவர் எவ்வளவு அளவுக்கு நன்கொடை கொடுத்திருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது 5 கோடி இந்த ராமர் கோவிலுக்கு நன்கொடையாக கொடுத்திருப்பதாக சொல்றாங்க. சோ நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்த்தோம்னு பாத்தீங்கன்னா ராமர்